கட்சி சின்னத்தை நோக்கிய தளபதியின் அடுத்த கட்ட நகர்வு. அனைவரும் எதிர்பார்க்கும் தளபதியின் கட்சி சின்னம் என்ன? விரிவாக பார்ப்போம். தளபதி விஜய் அவர்கள் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் 2026 சட்டமன்ற தேர்தலை சந்திக்க தயாராகி வருகிறது. தமிழக வெற்றி கழகம் சந்திக்கும் முதல் தேர்தல் இது என்பதால் மக்களிடையே பெரும் எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது. தமிழக வெற்றி கழக கட்சி கட்டமைப்பு பணிகளை தலைவர் விஜய் அவர்கள் சிறப்பாக நடத்தி வருகிறார். அடுத்த கட்டங்களாக தமிழக வெற்றி கழகம் முன்னேறி கொண்டே வருகிறது. ஒரு புதிய கட்சியை போன்று இல்லாமல் மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்ற கட்சியாக மாறியுள்ளது தளபதியின் தமிழக வெற்றி கழகம். அடுத்த கட்டமாக தேர்தல் சின்னத்தை தேர்வு செய்யும் பணியில் விஜய் ஈடுபட்டுள்ளார். தேர்தல் ஆணையத்தால் வழங்கப்பட்டுள்ள சின்னங்களில் தமிழக வெற்றி கழகத்திற்கு பொருத்தமான சின்னம் எது, எந்த சின்னம் மக்களை எளிதாக கவரும் என்ற ஆலோசனையில் தற்போது ஈடுபட்டுள்ளார் விஜய். கட்சி சின்னம் தேர்வு செய்யும் பணியானது கடந்த சில மாதங்களாகவே நடைபெற்று வந்தது. தற்போது தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளின் ஒட்டுமொத்த விருப்பமாக ஆட்டோ சின்னத்தை தேர்வு செய்துள்ளனர். வரும் சட்டசபை தேர்தலில் ஆட்டோ சின்னத்திலேயே தேர்தலை சந்திக்கலாம் என்று தலைவர் விஜய் முடிவு செய்துள்ளார். வரும் நவம்பர் மாதம் ஆட்டோ சின்னத்தை கேட்டு தேர்தல் கமிஷனில் விஜய் விண்ணப்பிக்க இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. தேர்தல் கமிஷனில் சின்னம் கேட்டு பதிவு செய்யும் போது 3 சின்னங்களை தேர்வு செய்து கொடுக்க வேண்டும். அதில் விருப்ப சின்னத்தையும் குறிப்பிட வேண்டும். அந்த வகையில் ஆட்டோ, நட்சத்திரம், அகல்விளக்கு ஆகிய 3 சின்னங்களை தேர்வு செய்துள்ளனர். அதில் விருப்ப சின்னமாக ஆட்டோவை ஒதுக்க தமிழக வெற்றி கழகம் சார்பில் கோரிக்கை வைக்க உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆட்டோ சின்னம் கிடைத்தால் அதை மக்களிடம் பிரபலப்படுத்துவது எளிது. தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆட்டோ சின்னம் கிடைக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். வேட்டைக்காரன் படத்தில் தளபதி விஜய் அவர்கள் ஆட்டோ ஓட்டுநராக நடித்திருந்தது குறிப்பிடத்தக்கது.